நான் வந்து எனக்கு மகிழுந்து இல்லை, கார் இல்லை. நான் தம்பி விக்ரம வச்சு குட்டிமணின்னு ஒரு படம் இயக்கிறதா இருந்தது ஐயா மோகன் நடராஜன் அவங்க. அதில் கொஞ்சம் முன்பணம் கொடுத்தாரு. அதை வச்சுட்டு நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். என்ன கார் வாங்க போற? என்னை கருவாப்பைன்னு தான் கூப்பிடுவான். என்ன கருவாப்பையில் என்ன கார் வாங்க போறேன்? ஸ்கார்பியோ. அது ரவுடிகள் ஓட்டுற மாதிரி இருக்கும், உனக்கு சரியா வராது, இந்த கார் வச்சுக்க அப்படின்னா ஒரு ஃபோர்டு எண்டோவர் வச்சிருந்தான். அதுதான் நான் முதல்ல பயன்படுத்தின கார். அது என் தம்பி எனக்கு கொடுத்தது தான். அப்போ அந்த இதுல இருந்து அது தொடங்கி அதுக்கப்புறம் அதை வித்துட்டு இப்போ அதுல இருந்து வந்த காசை வச்சு அப்புறம் வண்டி வாங்கி அப்புறம் முன்பணம் கொடுத்து அப்படி வாங்கி வந்தோம். அதில் அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நிறைய எங்களுக்குள்ள. எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்து அவரோட முதல் படத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க. நான் மாமன் தான் கூப்பிடுவேன். அசோக் சாம்ராஜ் சார் தயாரிச்சிருந்தார். இப்போ எப்படி பாருன்னு எங்கள் அண்ணன் பையங்கிறதுல எங்களுக்கு ஒரு பாசம், எங்கள் குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறதுல. எப்படிப்பா நடிக்கிறேன்? அப்படியே அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா, அவரை பார்க்கும்போது நல்லா நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப இதாயிரும். ஒரு தடவை நாங்கள் ஒய்எம்சியில் நான் பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ தம்பி வந்தார். அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள்லேயே உடல் உறுதியாக இருக்கிறதுல 10 பேரில் அவர் முதல் இடத்துல இருக்கிறார். அவர் இப்போ அவர் அவ்வளவு உடற்பயிற்சியில் கவனமாக இருப்பார். இப்போ வரும்போது படங்கள் அவருக்கு சரியாக வாய்ப்பு வரல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த உடல் உறுதியாக இருக்கிறதுல மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க, என்னைக்காவது உங்களுக்கு சரியான வாய்ப்பு உங்களை தேடி வரும்னு. அதே மாதிரி மயிலன் திருமேனி அவர் இயக்குன படத்தில் அந்த படம் அவருக்கு பெரிய வெற்றியை தந்துருச்சு. தடையற தாக்க அந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்துருச்சு. அருணுக்கு வந்து இந்த படம் வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு இது ஒரு முதல் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய நடிப்பு திரையுலக பயணத்தில் இது ஒரு முதல் படம் தான். அவருக்கு அது ரொம்ப பெரிய பேர் பெற்று கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு எல்லாரும் சொன்னது போல் மாநாடு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அது மாதிரி இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். படம் வெற்றி அடைஞ்ச பிறகு டக்குன்னு படம் எடுக்க சொல்லி அவனை எல்லாரும் கேட்குறாங்க. நான் என்ன செய்யன்னு கேட்டான் பாலா என்கிட்ட. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நீ விருப்பத்துக்கு ஏற்ப டக்குன்னு படம் எடு, நான் இருக்கேன் கூட பார்த்துக்கிறோம். ஒரு காலம் நாங்கள் ஒன்றாவே தான் இருப்போம். உன்னுடைய படைப்புகளில் எல்லாரையும் போல் உட்காந்து கதை திரைக்கதை எழுதுகிற ஆள் இல்லை, செதுக்கிற ஆள். தம்பி ஜிவி சொன்னார் பாருங்க, அது இத்தனை தடவை தான் கண்ணை இமைக்கணும், இவ்வளவு மெதுவாக திரும்பணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உரையாடலை நினைவு வச்சு பேசுகிறதா அவர் சொன்னதை கவனத்தில் வச்சு நடிக்கிறதா அதில் குழப்பமாயிரும். அதனால தான் அவரை எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஒரு இயக்குனர் இல்லை, ஒரு சிற்பின்னு. இல்லை எங்களுக்கெல்லாம் பெருமை ஒன்று இருக்குது. இந்த சிற்பியை செதுக்கிற ஒரு சிற்பி இருக்கிறாரு, எங்கள் அப்பா பாலுமேந்திரா அவர்கள். மிகச்சிறந்த படைப்புகளை தந்துட்டு போயிருக்கிறாரு. அவர் 3ஆம் பிறை, அழியாத கோலங்கள், மூடுபனி, எண்ணற்ற படைப்புகளை தந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய படைப்புகள் ஆகச்சிறந்த ஒரு படைப்பு ஒன்று இருக்கு. அது நம்முடைய பாலா, என்னுடைய தம்பி ராமு, என்னுடைய தம்பி வெற்றிமாறன். இந்த படைப்புகள்லாம் அவர் படைப்புகளே ஆகச்சிறந்ததை நான் கருதுறேன். பாலாவுடைய படத்துல சேது, அதுக்கப்புறம் பிதாமகன், நான் கடவுள், நந்தா, இதெல்லாம் ஒரு சிறந்த படைப்புகள்.